வணக்கம். இது கூர்க் சீரிஸோட எபிசோட் 2. மார்னிங் 9:30க்குலாம் நாங்க மைசூர் வந்து ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆன உடனே பல் தேய்ச்சுட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்ட நான் முடிச்சுட்டேன். பசங்க எல்லாருமே இந்த ஹோட்டல்ல தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. மார்னிங்கே மைசூர் ஸ்பெஷல் சாம்பார் வடை, மசால் தோசைன்னு சொல்லிட்டு வெரைட்டியா சாப்பிட ஆரம்பிச்சானுங்க. சரி இவங்க சாப்பிடுற வரைக்கும் நம்ம கம்பெனி குடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து பேசிட்டு, அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்க போலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். சரி வேன்ல ஏறி உட்காந்த உடனே நேரா கூட்டு போய் இந்த மொனாஸ்ட்ரி இறக்கி விட்டாங்க. நாங்க இன்னும் ஃப்ரெஷ் அப் கூட ஆகலன்னு சொன்னா, பரவால்ல மொனாஸ்ட்ரி தானே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. உண்மையா சொல்லணும்னா, நைட்ல இருந்து அந்த பாட்டு சவுண்டு வண்டியில டிராவல் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்தவுடனே ஒரு மாரி அமைதியா இருந்தது. அதுவும் இல்லாம அந்த புத்திஸ்ட் மாங்கோட அப்பியரன்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இடம் உண்மையாவே நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டா. பசங்க எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு, அப்புறம் அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்திலேயே இன்னொரு இடமும் இருந்தது. அதே மாரி மொனாஸ்ட்ரி. ஆனா எல்லாமே சேமா தான் இருந்தது. ஆனா அவங்களோட கல்ச்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சது. ஸோ இந்த இடம் கொஞ்சம் அமைதியா இருந்ததுனால கொஞ்ச நேரம் நான் அங்கேயே உட்காந்துட்டேன். ஏன்னா மார்னிங் நைட்லேருந்து ஒரே சவுண்டா கேட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு மாரி அமைதியா இருந்ததுனால கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு நாங்க எல்லாருமே குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனா இன்னொரு மொனாஸ்ட்ரி கூட்டு போனானுங்க. இங்க பார்த்தா இன்னும் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அதுவும் இந்த பெரிய ஹால்ல அந்த மொத்தமா அந்த மாங்க் எல்லாருமே உட்காந்து அந்த சாண்ட் பண்றப்போ மண்டைக்குள்ள அப்படியே எறும்பு வர்ற மாரி இருந்தது. நீங்களே அத கேளுங்க. இது எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே தலைவன் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்னு நெனைக்கிறேன். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல புக் கடை இருந்தது. இந்த புக் வாங்கலாமான்னு பார்த்தா, படிக்கிற புக்கே நான் இன்னும் முடிக்கல. அதனால இது தேவையில்லாத வேலை. அங்கேருந்து கிளம்பி எல்லாருமே சாப்பிட போயாச்சு. என்கிட்ட வந்து எனக்கு பிரெட் அண்ட் ஜாம் இருந்ததுனால அதில 4, 5 ஸ்லைஸ் சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபுல்லாச்சு. அப்புறம் ஒரு 5 மணிக்கா நாங்க ஸ்டே பண்ண வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. ஆனா கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியாதனால கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்க ஸ்டே பண்ண வேண்டிய இடத்தோட ஓனர் வந்ததுனால நைஸா அவர் கூட பைக்ல ஏறி போயாச்சு. ஏன்னா காலையிலேருந்து வேன்ல டிராவல் பண்ணது கொஞ்சம் ஒரு மாரி டிஃபிகல்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் இதுதாங்க நாங்க ஸ்டே பண்ண ஹோம் ஸ்டே. 6000க்கு 3 பிஹெச்கே உண்மையாவே ஒர்த்து. என்ன ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் இருந்தது. பாத்ரூம்ல தண்ணி வரல, ஃபேன் ஓடல, டிவி இருந்தது, ரிமோட்ல பேட்டரி கிடையாது. மத்தபடி குறை சொல்ற அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாதுங்க. ஆனா உண்மையாவே ஒரு 1 நைட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் அப் ஆக ஆரம்பித்தோம். இந்த 5 எலிமெண்ட்ஸ் ப்ரேயர் ஃப்ளாக் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம மயில் வாகனத்துக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்தது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த ஊர் ஸ்டைல்து. சாப்பிட்டு படுத்தோம். ஸோ டே 3ல மீட் பண்ணுவோம்.